ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்றத இந்த ஒரு டைலாக் சொல்லிட்டு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். நம்ம கிட்ட கார்டு இருந்தாக்க புடுங்கிடுவாங்க, நம்ம கிட்ட ரூபா இருந்தா புடுங்கிடுவாங்க. ஆனா உங்ககிட்ட ஸ்கில் இருந்ததுன்னா யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. கிளாட் ஸ்கில் 2.0 அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது, இது ஏன் கேம் சேஞ்சர்னு சொல்றாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் மொபைலுக்கு மட்டும் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாக்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். கிளாட் ஸ்கில் அப்படின்னா என்னன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாமே பண்ண முடியும். பட் நீ எதை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ல நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா அந்த ஏஜென்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதுல ஆந்த்ரோபிக்கோட கிட்டப் குள்ள போனீங்கன்னா அவங்க ஸ்கில்ஸை ஒரு டெம்ப்ளேட்டா, ஸ்கில்ஸை ஒரு ரெப்போசிட்டரியா வச்சிருக்காங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். இது ஸ்கில் 1.0. ஸோ எல்லா ஸ்கில்லுமே ஆல்ரெடி இருந்தது, அதை எடுத்து நம்ம தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருந்தது ஸ்கில் 1.0. ஸோ ஸ்கில் 2.0ல என்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கில் 2.0ல ஸ்கில்ல ஜென்ரேட் பண்றதுக்குனே ஒரு ஸ்கில், இது லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். என்னன்னா ஸ்கில் 1 மற்ற எல்லா டிசைன் பண்ணணும்னா அதுக்கான ஸ்கில் இருக்கும், டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணா அதுக்கான ஸ்கில் இருக்கும், இந்த மாதிரி ஸ்கில் இருந்தது. ஆனா ஸ்கில் 2.0ங்கிறது என்ன, அந்த ஸ்கில்லையே பெட்டரா கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்கில். ஸோ அதுக்கு பேர் ஸ்கில் கிரியேட்டர். ஸோ அது எப்படிலாம் நம்ம பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது ஸ்கில்லுங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஏஜென்ட்டுக்கு எல்லாமே பண்றதுக்கான கேப்பபிலிட்டிஸ் வந்துடுச்சு. இதை மட்டும் பண்ணு, இந்த ஸ்கில்ல மட்டும் பண்ணுன்னு நம்ம சொல்றதுனால அந்த ஏஜென்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால ஸ்கில் தான் இப்போ ரொம்ப முக்கியம். உடனே ஸ்கில்னா நீங்க அப்படி இப்படிலாம் நினைச்சிக்க வேணாம். .md ஃபைல் மார்க்டவுன் மெத்தட்ல நீங்க தந்தீங்கன்னாக்க இது சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ அதாவது பிளெயின் இங்கிலீஷ் தான் தரப்போறோம், அதாவது மார்க்டவுன் மெத்தட்ல தருவோம். ஸோ அந்த மெத்தட் தான் ஸ்கில் கிரியேட்டர். இப்படி நீ ஒர்க் பண்ணும், இப்படிலாம் நீ இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக்லாம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணணும்ன்றத மார்க்டவுன்ல தருவோம், அதை எடுத்து பண்ணும். ஓகே, இப்போ லைவா ஆக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்கில்ஸை எங்க யூஸ் பண்ணலாம்னா கிளாட் கோடு, கிளாடோடைய டெஸ்க்டாப், இது ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ணலாம். பட் கிளாட் கோட்ல தான் பெட்டரா யூஸ் பண்ணலாம். கிளாட் டெஸ்க்டாப்ல நீங்க மேனுவலா இந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணும், ரெண்டுமே சேம் தான். பட் கிளாட் கோட்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சூப்பரா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ இந்த டியூட்டோரியல்ல கிளாட் கோடை பத்தி சொல்றேன். ஸோ கிளாட் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணும், இதை பத்தி எல்லாமே என்னுடைய சேனல்ல நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதை எடுத்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பிகாஸ் கிளாட் கோட் இந்த எராவுக்கான டூல், கோட்ல ரைட் பண்றவங்க தான் யூஸ் பண்ணல, எல்லாராலுமே கிளாட் கோடை யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது என்னுடைய ஒரு ப்ராஜெக்ட், டயட் பிளானர்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி லைவ்ல தான் இருக்கு, டயட் பிளானர் .sbsன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ல எப்படி ஒரு ஸ்கில்லை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி அந்த ஸ்கில்லை எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ அதுக்கு கிளாட் கோட்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஸ்கில்ஸ் வரும். நீங்க அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் என்னென்ன வச்சிருக்கேன், ப்ராஜெக்ட் செட் பண்றதுக்கு, ஜென்ரேட் பண்றதுக்கு, பிஆர்பியை ஜென்ரேட் பண்றது, இது நான் கிரியேட் பண்ண ஸ்கில்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க .claude கமாண்ட்ஸ்குள்ள இருக்கிறது தான் ஸ்கில். ஸோ இதுதான் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறோம்னா பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ கரெக்டா மேனேஜ் கிளாட் கோட் பிளக்கின்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா இங்க கேட்கும் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன், சூப்பர் பவர்ஸ், கான்டெக்ட் 7, கோட் ரிவ்யூ, கிட்டப், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்க ஸ்கில் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளக்கின்ஸ் இருக்கும். அதாவது ஸ்கில்ஸ், இதுவுமே ஸ்கில்ஸ் தான். இந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணோம்னாக்க உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸுமே அதுவே ஜென்ரேட் பண்ணி, அதுவே எவால்வேட் பண்ணி, அதுவே ஏபி டெஸ்டிங், அதாவது எந்த ஸ்கில் இதுக்கு பெர்ஃபெக்டா இருக்குன்ற ஏபி டெஸ்டிங் முக்கியமா எவால்வேட் பண்ணும். நம்ம கிரியேட் பண்ற ஸ்கில் 1.0 எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அதை ஏஜென்ட் ரீட் பண்ணும். 2.0ல அது எவால்வேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பண்ணும். ஸோ ஸ்கில் கிரியேட்டருக்கு என்டர் கொடுத்துரும். இன்ஸ்டால் ஃபார் யூ, இன்ஸ்டால் ஃபார் ஆல் கொலாபரேட்டர்ஸ் ஆன் திஸ் ரெபாசிட்டரி எல்லாமே இருக்கும். நான் இன்ஸ்டால் ஃபார் மீன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பிளக்கின்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். நான் இப்போ என்ன தர போறேன்னா, இது ஒரே ஒரு வாட்டி எக்ஸிட் ஆகிட்டு கிளாட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்கில் கிரியேட்டர் வந்துருச்சா. ஒன்ஸ் நான் ஸ்கில் கிரியேட்டர் பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி கிளாடுக்கு வரேன், என்டர் கொடுத்துக்கிறேன். இது இப்போ என்னன்னா நான் அப்படியே கொடுத்துட்டேன், அப்படி கொடுக்கக்கூடாது, நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஸ்கில் கிரியேட்டர்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன சொல்லணும்னா ரைட் அ ஸ்கில் ஃபார் த இந்த ரெப்போ
அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான ஸ்கில்லை ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஸ்கில் கிரியேட்டரை தான் நம்ம சொல்ல போகிறோம், விச் இஸ் கோட் ரிவ்யூவரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டில் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்கில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் கோடை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 5 to 10 minutes, ஈவன் தோ நீங்கள் கிளாடு கிட்ட கேட்டாலுமே அதுவே 2 to 3 minutes எடுக்குதுன்னா இந்த கோட் ரிவ்யூவர் ஸ்கில்லை நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்க எவ்ரி டைம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரியும் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்கில் 2.0 இஸ் ஹையஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டெக் ஸ்கில். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹியர் இஸ் த சம்மரி ஆஃப் கரண்ட் ரெப்போ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லெட் மீ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ரெப்போ ரீசென்ட்லி, ரிவ்யூ த ஸ்கில் த்ரோ அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிச்சு. லெட்ஸ் பில்ட் திஸ் கோட் ரிவ்யூ ஸ்கில், எ ஃபியூ கொஷின்ஸ் டு நெயில் டவுன் வாட் யூ வாண்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கோப் வந்து என்னென்னா ரிவ்யூ ஒன்லி, ஸ்டேஜ், அன்கமிட், சேஞ்ச், இது எல்லாமே இருக்குது. நான் வந்து ஸ்கோப் வந்து ஸ்டேஜ்டு, அன்கமிட்டட் சேஞ்சஸ், ஃபோக்கஸ் ஏரியா வந்து என்னென்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ், பக் டிடக்ஷன், ஸ்பெல்லிங் தப்பு ஓகே தான். ஸோ அவுட்புட் ஃபார்மேட் வந்து எப்படின்னா செக்ஷன்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஃபோர்த்து வந்து டெஸ்ட் கேசஸ் வந்து வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்கில்லை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்கும். உங்களுக்கு எதுவும் தெரியலனாக்க ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் கிரியேட் யுவர் செல்ஃப். அதாவது நான் யார் சொல்கிறேன்னா, இதை பற்றியே தெரியலனாக்க இப்படியுமே கொடுக்கலாம். கிளாடு வந்து நல்லாவே ரிசர்ச் பண்ணி அதுக்கான கம்ப்ளீட் சிஸ்டமை ரெடி பண்ணி தந்துடும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கான ஸ்கில்ஸ் வந்து ரெடி ஆயிடும். ஓகேவா? ஸ்கில்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே கோட் ரிவ்யூன்னு ஒன்று வந்துடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஒரு .md ஃபைல் கிரியேட் ஆகி இந்த ஃபைலில், இந்த ரெப்போவில், இந்த ஃபோல்டரில் என்னென்னலாம் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணாலுமே அதை இனிமேல் ரிவ்யூ பண்ணிட்டு தான் கிட்டில் புஷ் பண்ணணும். ஸோ இதுதான் அதோடைய சேஞ்சஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோட் ரிவ்யூக்கான ஸ்கில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆன் நம்ம என்ன வந்து இன்புட் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கில்லு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கோட் ரிவ்யூ ஒர்க் ஸ்பேஸில் போனீங்கன்னா இதை எப்படிலாம் செக் பண்ணுங்கிற எவால்வேட் ஜேசான் வந்து கிரியேட் பண்ணும். அதாவது டேட்டா செட்டை கிரியேட் பண்ணி அதை எவால்வேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கில்லை அப்ரூவ் பண்ணும். ஸோ இதுதான் 2.0 உடைய அப்டேட்டே. ஸோ நாட் ஜஸ்ட் லைக் தட் ஸ்கில்லை ஆட் பண்ணாமல் ஸ்கில் 2.0னாக்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கில் செட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு எவால்வேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஏஜென்ட் எப்பயுமே ரொம்ப ரிலேபிளாக ஒர்க் பண்ணுறதுக்காக வந்த அப்டேட் தான் இது. உண்மையாலுமே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். இதை உங்களுடைய கோடில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கில்ஸு யாருக்காவது கிரியேட் பண்ண முடியலை, கிரியேட் பண்ண தெரியலை, ஹை குவாலிட்டி ஸ்கில் இருந்தாலே உங்களுடைய டெவலப்மெண்ட் டைமாக இருக்கட்டும், உங்களுடைய பாதி ஒர்க் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கில் 2.0 வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கில் 2.0 பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி தமிழ் ப்ரோன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாலும் அவர் வந்து எல்லா வீடியோலையும் வந்து போடுங்கன்னாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ ஐ திங்க் நான் டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து இதை வச்சு ஏதாவது யூஸ் கேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எடுத்து ஸ்கில்ஸ் 2.0ல ஏதாவது ஒரு யூஸ் கேஸே எடுத்து பண்ணலாம். இப்போதைக்கு நான் பண்ணது சின்ன யூஸ் கேஸ், ஒரு கோட் டெவலப்மெண்ட்டில் கோட் ரிவ்யூவர் எப்படி ஒர்க் பண்ணணும், அதில் வந்து எந்த பக்குமே எந்த கோடில் வந்து எந்த சேஞ்சஸுமே செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இல்லாமல் எப்படி கிட்டில் புஷ் பண்ணுறதுன்றதுக்கான யூஸ் கேஸு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒரு ட்ரெண்டிங்கான ஏஐ டாப்பிக்கை எடுத்து மாஸ்டர் கிளாஸ் மாதிரி நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.